அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு தை கிருத்திகைக்கானது. கந்தன் கருளக்கூடிய செய்திக்காக எடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே வந்திருக்குது கந்த மாதா வந்திருக்காங்க. ஸோ சக்தியும் சரவணனும் இணைந்து கொடுக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நம்ம இங்கே இந்த படத்தை பார்க்கும்போது இருவரும் வேறு வேறு ஆற்றல் போல நம்ம கண்களுக்கு தெரியும். ஆனால் நிஜம் என்னன்னா இரண்டுமே ஒரே ஆற்றல் தான். சக்தியும் சரி சரவணனும் சரி ஒரே ஆற்றல் பொருந்தியவர்கள், ஒன்று தான் இருவருமே. இது இன்னும் நம்ம எப்படி பிரித்து பார்க்கலாம்னா, அன்னை சக்தி அவங்க சிந்தனை, மகன் அவங்க செயல். அன்னை என்ன நினைக்கிறாங்களோ மகன் அதை சரவணன் நிறைவேற்றுவார். அது போலதான் நமக்குள்ளேயும் இருவேறு ஆற்றல்கள் ஒளிந்திருக்கலாம், வேறு வேறா இருக்கலாம். நம்ம சிந்தனை வேறா இருக்கலாம், செயல்கள் வேறா இருக்கலாம். ஆனா இந்த சிந்தனையும் செயல்களும் எப்பொழுது ஒன்றிணையும்போ அப்ப நம்மளுடைய வாழ்க்கையோட தரம் மேம்படும். நம்மளுக்கு பல பிரச்சனைகள் நம்ம கிட்ட வராம நம்மளால தவிர்த்துக்க முடியும். சரியா? ஸோ இந்த வாசிப்பை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களோட சிந்தனை என்னவா இருக்கு, அதே போல உங்களோட செயல்கள் என்னவா இருக்கு அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனிங்க. கவனிக்கும் போது உங்களோட வாழ்க்கை தரம்ங்கிறதே உயரும். வாழ்க்கை தரம்ங்கிறது பொன் பொருள் ஆபரணங்கள் இது எல்லாம் கிடையாது. உங்களுடைய ஆன்மாவின் பரிணாமங்கள் ஒன்றொன்று அந்த அடுக்குகள் மேன்மையான ஒரு நிலைக்கு அடைய வாய்ப்புள்ளது. ஸோ இவர்களுடைய புகைப்படம் பார்க்கும்போது என்னால் இதுதான் கணிச்சு கூற முடியுது. இது உங்களுக்கு பொருந்துன்னு எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க. நன்றி.